வணக்கம் சென்டர்மா வீவர்ஸ், நான் உங்கள் கபிலன். நம்ம டெய்லியும் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். இன்றைக்கி என்ன கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னா ஏப்ரல் 8ஆம் தேதி. இந்த ஏப்ரல் 8ஆம் தேதியில் நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட் இந்தியா ஃபுல்லாக போய்கிட்டு இருக்கு, தமிழ்நாடு ஃபுல்லாக ரொம்ப பிரச்சனை போயிட்டு இருக்கு. ஒரு ஹிண்ட் வேணால் கூட தர்றேன். என்ன அப்படின்னா, அந்த திருப்பரங்குன்ற மலையில் ஒரு பிரச்சனை வந்துச்சு. என்ன பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா, வகுப்பு லேண்டு, அது வந்து வகுப்பு போர்டு சம்மந்தப்பட்டமான மலை. ஸோ அது எங்களுக்கு தான் சொந்தம்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க என்ன பண்ணிட்டாங்க, அங்கே போயிட்டு திருப்பரங்குன்ற அந்த முருகன் மலைக்கு மேலே போயிட்டு இது சாப்பிட்டுட்டாங்க, நான்வெஜ் சாப்பிட்டுட்டாங்க. ஸோ அதனால் எவ்வளோ கலவரம் நடந்துச்சு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட் ஆகிய உங்களுக்கும் தெரியும், பொதுமக்களாகிய எல்லாருக்குமே நியூஸ் பார்த்தவங்களுக்கு தெரியும். அதை பேஸ் பண்ண விஷயங்கள் இன்றைக்கி இருக்குது. அதுக்கப்புறம் வந்து அதுக்கு என்னென்ன தீர்ப்பு கொடுத்துருக்காங்க, ஏன் ஃபஸ்ட்டு அந்த வகுப்பு பில்லுனா என்ன. ரீசெண்டாக இந்த டிவிகேல வந்து புசி ஆனந்த்கிட்ட கேள்வி கேட்கும்போது, என்ன முஸ்லீம்காக போராடுறீங்களே, என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது, அவர் வந்து முஸ்லீம்க்கு ஏதோ பிரச்சனை அதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொதுவாக சொன்னாப்புல. ஸோ அது ஒரு டெஃபினேஷன் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம், அது நேஷனல் நியூஸில் கொண்டு வந்திருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் ஸ்கீம்ஸு, அதுக்கப்புறம் வந்து அப்பாயின்மெண்ட்ஸு, ஆஸ் யூஷுவல் கரண்ட் அஃபேர்ஸ் மாதிரி தான். இந்த இது வந்து நம்ம எக்ஸாம் ஓரியன்டாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும். இட் மேபி அது நமக்கு எக்ஸாம்ஸில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வகுப்பு பில்லை பற்றி, வகுப்பு பில்லு 2025 என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஆக்சுவலாக வகுப்பு பில்லு அப்படின்னா என்ன அப்படின்னா, ஃப்ரம் த முஸ்லீம்ஸில் யாரெல்லாம் நிறைய வகுப்பு போர்டுன்னு சொல்லுவாங்க. அது வந்து என்னன்னா ஒவ்வொரு நாட்டிலையும் இருக்குது. துருக்கியில் இருக்குது. ஜென்ரலாக முஸ்லீம்ஸை பிறந்தவங்க, முஸ்லீம்ஸ் கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க, அவங்களோட தன்னிட்ட இருக்கிற லேண்டை வந்து தானமாக வழங்குவாங்க. அது வகுப்பு போர்டுக்கிட்ட போயிடும். அவங்கள்ட்ட போயிடுச்சுன்னா அவங்க தான் ஏகபரதான உரிமை உள்ளவங்க. அவங்கள்ட்ட போய் சுப்ரீம் கோர்ட்டோ ஹை கோர்ட்டோ முன்னாடிலாம் என்னன்னா கேள்வி கேட்க முடியாது. இந்த லேண்டு எவ்வளோ இருக்கு, இதை வந்து யார் பராமரிக்கிறா, என்ன வந்து இதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யாருமே கேட்க முடியாது அந்த வகுப்பு பில்ல. அந்த வகுப்புங்கிறது WAQF, அதுனா தானம்னு அப்படின்னு அர்த்தம். வகுப்புனா தானம் அப்படின்னு. அந்த இதில் வந்து என்ன சொல்லுவாங்க, அவங்க இந்த லேண்ட் இருக்குல்ல, மூவபிள் அண்ட் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டிஸ், அசையும் சொத்து அசையா சொத்துக்களை அந்த போர்டு அந்த வகுப்பு கீழே வகுப்பு அப்படின்னு சொல்லிட்டு அதில் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அது அவங்களுக்கு சொந்தமாயிடும். முஸ்லீம்ஸில் அந்த ஆர்ஃபனேஜுக்காக யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து யாராவது முன்னேற்றம் ஆகணும், முஸ்லீம்ஸ் கம்யூனிட்டியில் முன்னேற்றம் ஆகணும், அதுக்கு கொடுப்பாங்க. தொழில் வச்சு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நல்ல நலத்திட்டங்கள் நிறைய செய்வாங்க. அது என்னன்னா முஸ்லீம்ஸ் கம்யூனிட்டிக்காக மட்டுமே உள்ள ஒரு அமைப்பு தான் அது. ஓகேங்களா, அது ஒரு கவுன்சில்னு வச்சுக்கிங்களேன், ஒரு அமைப்பு. அந்த அமைப்புல என்ன அப்படின்னா, இவ்வளோ நாள் இல்லாத பிரச்சனைல ஏன் இப்போ வந்து இதாக இருந்துச்சுன்னா, அதுல வந்து நிறைய என்னன்னா மனுதாக இருக்கிறதுனால, மனுதுன்னா ஒரு இதுல வெளியில யாருமே வந்து அதுல கொஸ்டின்ஸ் கேட்க முடியாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்க வீடு இருக்கு, அதுல வரவு செலவு எல்லாமே நீங்களே பாத்துக்கிறீங்க, ஒரு தலைவர் இருக்கிறாரு அப்படின்னா அதுல ஊழல் அதிகமாயிடும். அதுல வந்து ஊழல் அதிகமாயிடும், யாருக்கும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, அதுல பணம் பொருள் ரொம்ப வச்சுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுல ஒரு டிரான்ஸ்பேரன்சி, இந்த வெளிப்படைத்தன்மை இருக்காது, அக்கௌண்டபிலிட்டி இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதை தான் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த 2025 வகுப்பு பில்லுல 95க்கு அப்புறம் 2025 இப்ப என்ன இருக்கு அப்படின்னா, மினிமமா வந்து இதுல வந்து 5 பேர் இருப்பாங்கன்னு வச்சுப்போம் முஸ்லீமை சேர்ந்தவங்க. இதுல 2 பேர் வந்து நான் முஸ்லீம் மெம்பர்ஸ் இருக்கணும். அந்த நான் முஸ்லீம் மெம்பர்ஸ் இருந்தாங்கன்னா கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்பாங்க, டிரான்ஸ்பரன்சியா இருக்கும், அக்கௌண்டபிலிட்டியா இருக்கும், வெளியில வந்து வெளிப்படைத்தன்மை இருக்கும், வரவு செலவுகள்லாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரை உள்ள இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய அமைப்பு கொடுத்துருக்காங்க. முன்னாடி என்னன்னா முஸ்லீம்ஸ் இல்லாதவர்கள் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது. இப்போ முஸ்லீம்ஸ் இல்லாதவர்களும் 2 மெம்பர்ஸை போடலாம் அப்படிங்கிற ஒரு வந்திருக்கிறதுனால, அதுவும் இல்லாம அந்த வகுப்பு போர்டோட சேர்மன் தான் வந்து ஏகமனுதான உரிமை உள்ளவராக இருந்தாரு. ஸோ அதை வந்து இப்போதைக்கு என்ன மாத்திருக்காங்க அப்படின்னா, சீஃப் செக்ரட்டரிக்கு, கலெக்டர்ஸுக்கு, இவங்களுக்கு கவர்மெண்ட் சர்வெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் பவர்ல உள்ளவங்க, சீஃபா உள்ளவங்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் தான் வந்து எங்க மத விஷயங்கள்ல தலையிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்கு. அதுவும் இல்லாம முன்னாடிலாம் எப்படி இருந்ததுன்னா, முஸ்லிம்ஸ்ன்னு சொல்லிட்டு வேணுங்கன்னு ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி மதத்தை மாறி அந்த லேண்டை வந்து வாங்கி யூஸ் பண்றதா, ஏன்னா அது எத்தனை ஏக்கர்ல இருக்குன்னா 1.25 லட்சம் ஹெக்டேர் ஏக்கரு வகுப்பு போர்டுல லேண்டா மட்டுமே இருக்கு. அவ்வளவு மதிப்புள்ள சொத்து பத்துகள் இருக்குங்கிறதுனால இதுக்கு ஒரு கவுன்சில் வேணும். இந்த கவுன்சிலுக்கு வந்து ஒரு வெளிப்படைத்தன்மை வேணும், ஒரு அக்கௌண்டபிலிட்டி வேணும், வரவு செலவை தெளிவா வெளில தெரியணுங்கிறதுக்காக தான் இந்த போர்டு வந்து இந்த பில்லை வந்து மாத்தினாங்க. அதுக்கு தான் இப்போ போராட்டங்கள் நடந்துகிட்டு இருக்கு. ஓகேங்களா, இவ்வளவுதான் சிம்பிள் அந்த வகுப்பு போர்டு. ஸோ நம்ம இன்னைக்கு ஏப்ரல் 8, 2025 கரண்ட் அஃபேர்ஸ்ல இதை பத்தி என்னன்னு பார்த்துருவோம்.
இது என்ன அப்படின்னா நேஷனல் நியூஸ். சென்ட்ரல் வக்ஃப் கவுன்சில் அண்டர் த சேர்மன்ஷிப் ஆஃப் ஸ்ரீ முக்தார் அப்பாஸ் நக்வி, இவரோட சேர்மன்ஷிப்ல தான் நடக்குது. இது என்ன இந்த 18th மீட்டிங் இந்த இதுல வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னா வக்ஃப் ட்ரில்லுன்னு சொல்லுவாங்க. இது ஆங்கிலேயர்கள் காலத்திலே இது வக்ஃப் ட்ரில் ஆரம்பிச்சிருச்சு. இது என்ன அப்படின்னா இந்த வக்ஃப் போர்டு வந்து அதாவது எல்லா மாவட்டத்துல மாநிலங்கள்ல எல்லா இடத்துலையுமே வந்து ஒரு கவுன்சில் போர்டு இருக்கு. ட்ரிபியூனல்ஸ் தனியா இருக்கு, நீதி தீர்ப்பாணையம் அமைப்பு. என்னன்னா 64ல ஒரு ஒரு கவுன்சில் இருந்தது. அதுக்கப்புறம் 95ல ஒரு பில்லு ஆக்ட் மாத்தினாங்க. இப்ப 2024 மாத்திருக்காங்க. முன்னாடி இருந்ததுல என்னன்னா முஸ்லிம்ஸ் மட்டுமே ஏகப்பனதா இருப்பாங்க, வெளியில எதுக்குமே தெரியாது. அதுக்குமே இந்த இதுல தான் அது என்ன வகுப்பு போர்டுன்னு சொல்லிட்டு நமக்கே இப்ப தெரியுது. ஸோ அது சம்பந்தமா தான் இதுல பார்த்துருக்கோம். இந்த வகுப்பு ஆக்ட் 1995ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வகுப்பு ப்ராப்பர்ட்டிஸ், மூவபிள் அண்ட் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டிஸ், எக்ஸாம்பிளுக்கு வேனா இருக்கலாம், காரா இருக்கலாம், வீடா இருக்கலாம், இல்ல லேண்டா இருக்கலாம், ஏதோ ஒரு பொருளை தானமா கொடுத்துட்டாங்க முஸ்லிம்ஸ் மக்கள் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கறத எல்லாத்தையுமே சேர்ந்து வர்றதா அந்த வகுப்பு, அதை மெயின்டைன் பண்றதா இவங்களோட வேலை. ஓகேங்களா? அது இந்த வகுப்புனா என்ன அப்படின்னா இந்த இஸ்லாமிக் லால வகுப்புன்னா ரெஃபர்ஸ் டு பர்மனன்ட் டெடிகேஷன் டு மூவபிள் அண்ட் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டிஸ், அர்ப்பணிச்சிடுறது. ஓகேங்களா? இப்ப என்கிட்ட ஒரு 100 கோடி ரூபா சொத்து இருக்கு அப்படின்னா நான் 50 கோடி ரூபா சொத்தை யாருக்கு முஸ்லிம்ஸ் கம்யூனிட்டிக்காக செலவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த போர்டுல வகுப்பு இதுல ஒன்ஸ் கொடுத்தாச்சுன்னா கொடுத்ததுதான். ஓகேங்களா? கொடுத்துட்டு நீங்க இதுக்காக யூஸ் பண்ணீங்க நல்லது கெட்டதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டா அந்த இதுக்கு தான் இது. அந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஃபார் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா ரிலீஜியஸ் ஆக்டிவிட்டீஸ்க்கு, மத சம்பந்தமானது. இப்போ அதாவது ஏதாவது கந்தூரி மாதிரி ஃபெஸ்டிவல் வந்தாலோ, ரம்ஜான் வந்தாலோ, இல்லைனா வந்து ஏதாவது மசூதி கட்டணும்னாலோ அதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் சேரிட்டபிள் ட்ரஸ்ட், ஸ்கூல் ஏதாவது முஸ்லீம் ஸ்கூல் நடிச்சாங்களோ, காலேஜ் வச்சாங்களோ, ஏதோ ஒரு ஸ்போர்ட்ஸ் அகாடமி வச்சாங்களோ அதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி முடியாத அந்த ஒவ்வொரு பொது இதில் அதாவது அவங்களோட கம்யூனிட்டியை டெவலப் பண்ணுறதுக்காக அதை யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வகுப்பு ப்ராப்பர்ட்டிஸ், திஸ் ப்ராப்பர்ட்டிஸ் ஆர் இன்க்ளூட் மஸ்கியூ, மദ്രാസാஸ் அண்ட் ஆர்ஃபனேஜஸ், ஷெல்டர் ஹோம்ஸ் அண்ட் லேண்ட் ஹோல்டிங்ஸ். இது எல்லாத்தையுமே எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா இதை தான் வகுப்பு ப்ராப்பர்ட்டிஸ். மஸ்கியூ அதுல வந்துடும், மദ്രാസാஸ் அதாவது புனித ஸ்தலம் அதுல வந்துடும், ஆர்ஃபனேஜ் ஏதாவது முதியோர் மையம் இருந்ததுன்னா அங்க போயிடும். இல்லை அதுக்கப்புறம் வந்து ஷெல்டர் ஹோம்ஸ், இது எல்லாமே வகுப்பு ப்ராப்பர்ட்டிஸா அவங்கள கன்சிடர் பண்ணி தானம் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் வகுப்பு போர்டுனா என்ன அப்படின்னா இது வந்து ஒரு ஸ்டேட் லெவல் பாடி. ஓகேங்களா? இந்த ஸ்டேட் லெவல் பாடியை மேனேஜிங் அண்ட் ப்ரொடெக்டிங் பண்றது வகுப்பு ப்ராப்பர்ட்டிஸை யார் பண்ணுவாங்கன்னா முஸ்லீம் கம்யூனிட்டியை சேர்ந்த ஒரு சேர்மன் பண்ணுவாரு. ஒவ்வொரு ஸ்டேட்லயும் இருப்பாங்க. அதோட இதுல தான் வந்து நடக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் சென்ட்ரல் வகுப்பு கவுன்சில்ல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா 1995ல இந்த சென்ட்ரல் வகுப்பு தேர் ஆல்சோ சென்ட்ரல் வகுப்பு கவுன்சில் என்ன அட்வைஸ் பண்ணிருக்கு அப்படின்னா கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் வகுப்பு போர்டு பாலிசி என்ன அப்படின்னா டசன் டைரக்ட்லி கண்ட்ரோல் வகுப்பு ப்ராப்பர்ட்டிஸ். அதாவது ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் வந்து டைரக்டா இதை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடாது, இதுல கவர்மெண்ட் வந்து தலையிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கவுன்சில் சொல்லுது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வகுப்பு ஆக்ட் 1995ல இந்த ஆக்ட் என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இதுல சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ரெகுலேட் தான் வகுப்பு ப்ராப்பர்ட்டியை ரெகுலேட் பண்ணியிருக்காங்க. என்ன 5 வருஷத்துல ஒரு ஆள் இருக்கணும், முஸ்லீம் அல்லாதவர்கள் இதுல மெம்பரா இருக்கக்கூடாது, யாரும் வந்து இந்த தீர்ப்பாயத்துல கேள்வி கேட்கக்கூடாது, சுப்ரீம் கோர்ட்டோ ஹைகோர்ட்டோ அப்படின்னு சொல்லிட்டு 95ல ரொம்ப ரிஜிடா இருந்தது. இப்போ உள்ள பில்லுல எல்லாமே மாத்திட்டாங்க. சுப்ரீம் கோர்ட் கேள்வி கேட்கலாம், அதை மாத்தி அமைக்கலாம், 2 நான் முஸ்லீம் மெம்பர்ஸ் மெம்பரா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்களை அதை கணக்குல கொண்டு வரதுனால, வெளிப்படைத்தனை கொண்டு வரதுனால இவ்வளவு பிரச்சனை நடக்குது. அவ்வளவுதான். மத விஷயத்துல தலையிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி. முன்னாடி முத்தலாக்குல பிரச்சனை வந்துச்சு இல்லைங்களா? அதே மாதிரி இதை ஒரு பிரச்சனை ஆக்குறாங்க. ஒரு விஷயத்துல பாக்குறப்போ நல்லதாகவும் தோணும், ஒரு விஷயத்துல பாக்குறப்போ கெட்டதாகவும் தோணும். ஸோ இதுல என்னன்னா சில விஷயங்கள்ல நம்ம மேல இருந்து யோசிக்க கூடாது, டீப்பா யோசிக்கணும். அப்புறம் வகுப்பு அமெண்ட்மெண்ட் பில்லு 2025ல என்ன சொல்லுது அப்படின்னா இந்த வகுப்பு அமெண்ட்மெண்ட் பில்ல மேனேஜ்மெண்ட் அண்ட் கவர்னன்ஸ் ஆஃப் வகுப்பு ப்ராப்பர்ட்டிஸ்ல கவர்மெண்ட் சர்வன்ஸை போடணும் அப்படின்ட்டு சொல்றதுதான் இதோட விஷயம். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஓரளவுக்கு தெளிவா. அதுக்கப்புறம் நேஷனல் லீவ்ஸ்ல ஆர்கியாலஜி சைட்ஸ், ஏன்னா நமக்கு சிலபஸ்ல வந்திருக்கிறதுனால அகழ்வாய்வு. இந்த என்ன அகழ்வாய்வு அப்படின்னா இது ஹரியானால இருக்கிற ஒரு ஸ்டேட்ல இது என்ன அப்படின்னா 2 சைட்டை வந்து ஹராப்பன் சிவிலைசேஷன் இருந்த காலத்துல இண்டஸ் வேலி பீப்புள்ஸ் இருக்காங்க இல்லைங்களா? அந்த காலங்கள்ல ஹராப்பா, மொஹஞ்சதுரோ போன்ற இடங்கள்லாம் இருந்துச்சு. இந்த ஹராப்பா போன்ற இடங்கள் இப்ப இது எங்க இருக்குன்னா பாகிஸ்தான் சைட்ல இருக்கு. அதுல அகழ்ந்து ஆராய்ச்சி எடுத்திருக்காங்க. இப்போதைக்கு ஹரியானா ஸ்டேட்ல பாதி இருக்கு. அதுல அகழ்ந்து ஆராய்ந்த இடத்துல அந்த காலங்கள்ல உள்ள விஷயங்கள் எடுத்திருக்காங்க. அந்த இடம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா திகர்னா
அண்டு மிட்டாத்தால் அப்படிங்கிற இடத்துல அகழ்வாய்வு எடுத்திருக்காங்க. இது ரெண்டுமே வந்து ஹராப்பன் உள்ள காலங்கள்ல ஒத்து போகுது. இது என்ன அப்படின்னா, இந்த ஹரியானா கவர்மெண்ட் டிக்ளர்டு 2 sites ஆஃப், இது ஒரு இயர் என்னன்னா 4400 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது ஹராப்பன் சிவிலைசேஷன். அதுக்கு வந்து எங்க இருக்கு அப்படின்னா, இந்த மானுமெண்ட்ஸ் அண்ட் ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸ்னா பிவானி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. ஓகேவா? இந்த வில்லேஜை வந்து நம்ம மனப்பாடம் பண்ணிக்கங்க, திக்கர்னா அண்டு மிட்டாத்தால். ஓகே, அதுக்கப்புறம் இந்த இந்த ஹராப்பன்ங்கிற சிட்டிஸை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சது 1921ல தயாராம் சஹானிங்கிறவர் தான் இந்த ஹராப்பன் சைட்டை கண்டுபிடிச்சாரு. மொஹஞ்சதாரோ 1922ல ஆர்டி பானர்ஜி அப்படிங்கிறவர் கண்டுபிடிச்சாரு. ஓகேங்களா? இது இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் காலங்களோட ஒத்து போகுது, அந்த நாகரிகத்தை சேர்ந்தது. அதுக்கப்புறம் அவார்ட்ஸ். இது என்ன அவார்ட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவரை பார்த்தா தெரியுது. இது என்னன்னா மிகப்பெரிய சாண்ட் ஸ்கல்ப்சர். இவரு 2014ல பத்மஸ்ரீ அவார்டு கூட வாங்கியிருக்காரு. இவர் ஒடிசாவை சேர்ந்தவர். இவர் பேர் என்னன்னா லார்ட் ஜெகநாத் சாண்ட் ஸ்கல்ப்சர் விங்ஸ் கோல்டு. என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இவரோட பேர் வந்து சுதர்ஷன் பட்நாயக். ஓகேவா? சுதர்ஷன் பட்நாயக், இவர் பேர் வந்து சுதர்ஷன் பட்நாயக். இங்கிலாந்துல ஒரு சாண்ட் ஆர்ட்ல என்ன பண்ணியிருக்காரு, லார்டு கணேஷாவை வரைஞ்சி வேர்ல்டு பீஸை ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கிறாரு. அவங்க நல்லா அந்த சாண்ட் ஸ்கல்ப்சருக்காக ஒரு அவார்டு கொடுத்துருக்காங்க. அந்த அவார்டு பேர் என்னன்னா பிரஸ்டீஜியஸ் ஃப்ரெட் டேரிங்டன் சாண்ட் மாஸ்டர் அவார்டு. ஓகேங்களா? இவர் ரொம்ப லெஜெண்ட். இந்த ஃபர்ஸ்ட் ஒரு இந்தியர் வந்து இந்த அவார்டை வாங்குறது இதான் முதல் தடவை. இவர் ஒடிசாவை சேர்ந்தவர். இந்தியன் சாண்ட் ஆர்டிஸ்ட் சுதர்ஷன் பட்நாயக். நல்லா பாத்துக்குங்க, இவர் தான் ஒரு 2014ல பத்மஸ்ரீ அவார்டு வாங்கியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் அப்பாயின்மெண்ட்ஸ் பார்ப்போம். இவர் யார் அப்பாயின்மெண்ட்ஸ்னா, இவர் பேர் வந்து பேபி. ஓகேங்களா? இவர் கேரளாவை சேர்ந்தவர். இது இந்த சின்னத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது கம்யூனிஸ்ட் பார்ட்டி, அதாவது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் பார்ட்டியோட கொடியை தான் இது, சின்னம் தான் இது. இந்த சின்னத்தோட இதுல ஜெனரல் செக்ரட்டரி, பொதுச் செயலாளராக யார் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா பேபி அவர்களை தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. இவரோட பேபி வந்து கேரளாவை சேர்ந்தவர். இவர் தான் வந்து 2வது நபர் கேரளாலேருந்து ஒரு ஸ்டேட் லெவல் ஜெனரல் செக்ரட்டரி ஆகிறது. இது எங்க வச்சு முடிவு பண்ணாங்க அப்படின்னா, மதுரை மாநாடுல சிபிஐ மாநாடு நடந்துச்சு. அதுல இவரோட ஒருமனதாக தேர்ந்தெடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் ரிப்போர்ட்ஸ் அண்ட் இண்டைசஸ் பாத்துறோம். இதை பார்த்தாலே தெரியும், ஏஐ இப்போ உள்ள காலகட்டங்கள்ல எது வந்து ரொம்ப பீக்ல போயிட்டு இருக்கு அப்படின்னா ஏஐ தான். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மிஷின் லேர்னிங், அப்புறம் வந்து பிளாக் டெக்னாலஜி, பிட்காயின், அதாவது பிளாக் டெக்னாலஜி வச்சு எது பண்ணுவாங்க, கிரிப்டோ கரன்சி எல்லாம் பண்றாங்க இல்லைங்களா, அது. அதுக்கப்புறம் டேட்டா அனாலிஸ்டிங் அப்படிங்கிற மாதிரி இந்த ஏஐ வச்சு, இப்போ ரீசெண்டா நம்ம ஏஐ வச்சு இந்த கிப்லி ஆர்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாம் பண்ணோம் இல்லைங்களா, அதோட இதுதான். இதுல நம்ம இந்தியா வந்து எத்தனாவது இடத்துல இருக்கு அப்படின்னா, இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுல, பிரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட்ல 10வது இடத்துல இருக்கு. ஃபர்ஸ்ட் எது இருக்குன்னா, ஆஸ் யூஷுவல் சொல்ற மாதிரி யூஎஸ்ஏ தான் இருக்கு. 2வது சைனா இருக்கு. ஓகேங்களா? இந்த சைனா இந்த இந்தியாவில வந்து இது யார் இந்த ரிப்போர்ட்டை வெளியிட்டிருக்காங்கன்னா, யுனைடெட் நேஷன் தான் இந்த ரிப்போர்ட்டை வெளியிட்டிருக்கு. இந்தியா எவ்வளவு இதுக்காக செலவு பண்ணுது வருஷத்துக்குன்னா 11,943 கோடி ரூபாய். அதை டாலர்ல கன்வெர்ட் பண்ணீங்கன்னா 1.4 பில்லியன் தான் செலவு பண்றாங்க. இதுவே யூஎஸ் வந்து எவ்வளவு செலவு பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 62.5 பில்லியன் ருபீஸ் வந்து செலவு பண்றாங்க. அப்படின்னு பாத்துங்க, 60 மடங்கு கிட்டத்தட்ட நம்மளோட முன்னாடியில இருக்காங்க. செகண்ட் 2வது சைனா வந்து 7.3 பில்லியன், 7 மடங்கு அவங்க அதிகமா இருந்து ஏஐக்காக அவங்க இன்வெஸ்ட் பண்றாங்க. ஓகேங்களா? இவங்க சைனாவோட தான் இப்ப ரீசெண்டா பார்த்தா டீப் சீக்னு சொல்லிட்டு கரண்ட் அஃபேர்ஸ்ல சாட் ஜிபிடியை விட குரோக்கோட எக்ஸ், அதாவது எலான் மஸ்கோட குரோக் ஏஐ விட ஜெமினி ஏஐ விட, ஜெமினி ஏஐ வந்து கூகுளை சேர்ந்தது, அதை விட டீப் சீக்குங்கிற ஒரு ஏஐ வந்து ரொம்ப ரிலையபிளா இருக்கு, ரொம்ப காஸ்ட் கட்டிங்கா இருக்கு, ரொம்ப ஈஸியாவும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்ல பார்த்தோம். பிப்ரவரி மந்த் கரண்ட் அஃபேர்ஸ்ல அதை தயாரிச்சது யாருன்னா சைனா தான். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ் நியூஸ் பாத்துறோம். இவர் வந்து யாருன்னா ஒரு பாக்ஸர். ஓகேங்களா? பார்த்தாலே தெரியுது, பாக்ஸர். இவர் பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹிதேஷ் குலியா. இவர் தான் வந்து பிரேசில்ல ஒரு வேர்ல்டு சாம்பியன்ஷிப் ஆஃப் பாக்ஸிங் போட்டி ஒன்று நடக்குது. அந்த பாக்ஸிங் இதுல முதல்ல ஒரு இந்தியன் ஜெயிச்சிருக்கிறாரு. 75 கிலோ கேட்டகரியில ஒரு பாக்ஸிங் ஜெயிச்சிருக்காரு அப்படின்னா அது இவர் தான், ஹிதேஷ் குலியாங்கிறவரு. முதல்ல நம்ம இந்தியாவுக்காக கோல்டு மெடலை பெற்று தந்திருக்கிறார். ஓகேங்களா? இது ஸ்போர்ட்ஸ் நியூஸ். எங்க நடந்ததுன்னா இந்த வேர்ல்டு பாக்ஸிங் கப் இன் பிரேசில்ல நடந்திருக்கு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஃபிஃபா உமன்ஸ் வேர்ல்டு கப் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. என்னன்னா 2035ஆம் ஆண்டுல அந்த ஃபிஃபா உமன்ஸ் வேர்ல்டு கப்பை எங்க நடத்த போறோம் அப்படின்னா
யுனைடெட் கிங்டத்துல நடத்த போறோம் அப்படின்ட்டு. இப்போ வரப்போற காலங்களில் 2023 நடந்து முடிஞ்சிச்சு. 2027 எங்க நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பிரேசில்ல நடக்க போகுது. ஓகேங்களா, இது ஒரு கரண்ட் அஃபேர்ஸ், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்கீம்ஸ் பார்த்துருவோம். என்ன ஸ்கீம்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாடோட நம்ம சாலை செயலி, இது நல்லா பாத்துங்க. நம்ம சாலை செயலி, நம்ம சாலையில என்னென்ன பிரச்சனை எல்லாம் சந்திக்கிறோம் அப்படின்னா, குழியும் குண்டுமா இருக்கும், டோல்ஸ் வச்சு பணத்தை நல்லா கறக்குறாங்க, ரோட்ல வந்து என்க்ரோச்மெண்ட் ஆக்கிரமிப்புகள் நடக்கும். அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும்போது அது சம்பந்தமான ஏதோ ஒரு பிரச்சனைகளை நம்ம என்ன பண்ணோம், உயர்வான வேகத்தடை இருக்கோ இல்ல ரொம்ப குண்டும் குழியும் இருக்கு அப்படின்னா ஹைவேஸ்ல இல்லைன்னா ஸ்டேட் ஹைவேஸ்ல இருந்துச்சுன்னா அதை போட்டோ பிடிச்சி நீங்க இந்த செயலியில பண்ணினீங்கன்னா ஸ்டேட் ஹைவேஸா இருந்தா 24 மணி நேரத்துலயும், சென்ட்ரல் ஹைவேஸா இருந்தா 72 மணி நேரத்துலயும் அந்த பிரச்சனைகளை சால்வ் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செயலியை வெளியிட்டு இருக்காங்க. ஓகேங்களா, இது நம்ம சாலை. ஓகே, நம்ம சாலை இஸ் த ஃப்ரீ ஆண்ட்ராய்டு ஆப் டெவலப்டு பை MSPL. இதோட முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா, ரிப்போர்ட்டிங் பாத் ஹோல்ஸ் அண்ட் அதர் ரோடு இஷ்யூஸ். அது பாத் ஹோல்ஸ்னா குண்டும் குழியை தான், அதை வந்து தமிழ்நாடு ஹைவே டிபார்ட்மெண்ட்டுக்கு ரிப்போர்ட் பண்றதுதான் இதோட செயலியோட இது. போட்டோ பிடிச்சி அந்த செயலியில போட்டாலே முடிஞ்சிருச்சு. வித் திஸ் ஆப் யூசர் கேன் ஈஸிலி நோட்டிஃபை த அத்தாரிட்டிஸ் அபவுட் ரோடு ப்ராப்ளம்ஸ் அண்ட் மூவ்மெண்ட். ஸ்ட்ரெயிட்டா ஒரு அத்தாரிட்டிஸ் அதிகாரிகளுக்கு போய் இந்த பிரச்சனைகள் தெரிய வரும், உடனே அதுக்கு தீர்வு காணப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்கீம்ஸ்ல சொல்றாங்க. ஸோ இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வகுப்பு பில்லை பத்தி நான் உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு ஓவர்வியூ கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல தான் நான் சொல்லியிருக்கிறேன். நெக்ஸ்ட் கிளாஸ்ல நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ்ல உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக்ஸ் பண்ணிக்கங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. ஓகேங்களா, தேங்க்யூ. Send a map. You dare to dream, we care to accomplish.